அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கலாம் அகாடமி யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் மூலமாக தமிழ்நாடு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர் என்ற மூன்று பதவிகளுக்கும் 1382 வேகன்சி ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம அந்த எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் என்ன எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்றதை பற்றி நம்ம ஆல்ரெடி வீடியோ டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த வீடியோ இந்த எக்ஸாம் வந்து எப்படி நடக்கும், இந்த எக்ஸாமுக்கான எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன, இந்த ஒரு சில தகவல்லாம் தெரியலனா மேலே ஐ பட்டனில் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ அதே போல் டிஸ்கிரிப்ஷனே ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த A to Z இன்ஃபர்மேஷன் வீடியோ நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட எதுவும் டவுட்ஸ் வராது. அதை தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கு என்ன சிலபஸ் பற்றி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ அதனால் வந்து நம்ம அஃபிஷியல் சிலபஸ் தான் உங்களுக்கு நம்ம கொடுக்க போகிறோம். இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 to 20 இந்த ஆண்டு நடைபெற்ற வனக்காவலர் தேர்வுக்கான அந்த அஃபிஷியல் சிலபஸ் தான் நம்ம சொல்ல போகிறோம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் சிலபஸில் எந்த ஒரு மாற்றமும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் அந்த மாதிரி ஒரு சில விஷயம் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் நிறைய பேர் வந்து சிலபஸ் கேட்டிருந்ததுனால தான் இந்த பதிவு நம்ம அப்டேட் பண்ணுறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். நீங்கள் ஒரு சில டவுட்ஸ் எல்லாம் கேட்டுருந்தீங்க, அதையும் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் இந்த பதிவில் சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு தெளிவாக புரியும். நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோ பதிவு போடும்போது உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ ஜாஸ்தி பேச வேண்டாம். இப்போ நம்ம சிலபஸை பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் நம்ம கிட்ட டவுட்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க, அதை உங்களுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறேன் பாருங்கள். ஸோ நீங்கள் வந்து ஃபாரஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கான எல்லா விஷயமும் நம்ம சேனல் மூலிமா உங்களுக்கு தெரியப்படுத்துவோம். தொடர்ச்சியாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் ஏஜ் பாரானவங்க, குறைவான மதிப்பெண் எடுத்தவங்க, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன், இப்போயிலிருந்தே உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் ஃபாரஸ்ட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எவ்வளவு போட்டி இருந்தாலும் பிரச்சனையே கிடையாது. நீங்கள் நல்ல தெளிவாக படித்து நல்ல சிலபஸை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டீங்க, நிறைய எக்ஸாம் எழுதி பார்த்துட்டீங்க, தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வரக்கூடிய எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியும். மார்ச் மாதம் நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. அதாவது 2024 மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணி ஜூன் மந்த் வந்து எக்ஸாம் நடைபெறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் டிஎன்பிஎஸ்சி பசங்களும் வந்து நிறைய பேர் எழுதுவாங்க. ஏன்னா வந்து மினிமம் 21 ஏஜ்லேருந்து 35 வயது வரையும் இருக்கிறவங்க கண்டிப்பாக நிறைய பேர் வந்து எழுதுவாங்க. ஏன்னா மென்னுக்கெல்லாம் ஹைட் வந்து 163 தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் எஸ்டி கேண்டிடேட்டுக்கெல்லாம் வந்து 150 தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து ரொம்ப காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். இது டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானர் மூலமா ரிலீஸ் பண்ணியிருக்கிறதுனால நிறைய அதிகம் படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மாணவர்களுக்குமே இந்த எக்ஸாம் வந்து எழுதுவாங்க. அதனால் நம்ம சொல்லக்கூடிய தகவலை கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்து நீங்கள் எப்படி படிக்கணும், எப்படி எக்ஸாமுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணணும், அது எல்லாமே நான் தெளிவாக சொல்கிறேன். நம்ம சேனலில் கண்டினியூ நீங்கள் வாட்ச் பண்ணிட்டு வாங்க. ஸோ நீங்கள் மேக்ஸிமம் நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்டுட்ருங்க, அதாவது சிலபஸ் வீடியோ வந்து கேட்டுட்ருந்தீங்க. ஸோ சிலபஸ் வந்து இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். ஓகேங்களா? 10th ஓகேங்களா, நீங்கள் ஃபாரஸ்ட் வாட்சருக்கு அப்படின்னா 10th வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஃபாரஸ்ட் கார்டு அப்படின்னா நீங்கள் +2 வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஃபாரஸ்டர் அப்படின்னா நீங்கள் டிகிரி வந்து நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நான் உங்களுக்கு A to Z இன்ஃபர்மேஷனாக நான் கொடுத்துருக்குறேன். உங்களுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறத செக் பண்ணி பாருங்கள். சிலபஸை நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். ஃபீமேல் கேட்டகரி வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்குறீங்க. 100% ஃபீமேல் கேட்டகரி கண்டிப்பாக எக்ஸாம் எழுதலாம், அவங்களும் எலிஜிபிள் தான். ஓகேங்களா? இப்போ தமிழ்நாடு போலீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேகன்சி, ஒரு 10,000 வேகன்சின்னு உடனே நீங்கள் ஒரு மாதிரி நினைப்பீங்க. ஓகே, ஒரு 5,000 வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 5,000 வேகன்சியில் ஃபீமேலுக்கு வந்து ஒரு 1,500 வேகன்சி ரிலீஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? 5,000 வேகன்சியில் 3,500 வந்து பசங்க, 1,500 வந்து பொண்ணுங்க. ஓகேங்களா? இந்த 1,500 வேகன்சியில் பொண்ணுங்க மட்டும்தான் போட்டி போட முடியும், பசங்க வந்து அதில் இன்க்ளூட் ஆக முடியாது. அதனால் ஃபீமேலும் வந்து பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் ஆவீங்க. வேகன்சி டீட்டெயில் பற்றி கேட்டிருந்தீங்க, நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ நிறைய பேர் வந்து வேகன்சி டீட்டெயில் கேட்டிருந்தாங்க இல்லையா? இது வந்து தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஆனுவல் பிளானரில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க 2024க்கான பிளானர். இதில் வந்து ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த 2 போஸ்ட்டுக்குமே 1,264 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது மார்ச் 2024 ரிலீஸ் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 2024 எக்ஸாம் வந்து வைப்பாங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதில் ஃபாரஸ்ட் வாட்சருக்கும் ஃபாரஸ்ட் கார்டுக்கும் எவ்வளோ வேகன்சின்றதை தனித்தனியாக வரும்போது, அதாவது நோட்டிஃபிகேஷன் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியான பிறகு மட்டும்தான் நமக்கு தெரிய வரும். இப்போதைக்கு வாட்சர்லையும் கார்ட்லையும் 1,264 வேகன்சி இருக்குதுன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே போல் ஃபாரஸ்டரில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இருக்கிறதுலே ஹையர் போஸ்ட் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் மூலமாக எடுக்கிறதுல இதில் வந்து பார்த்தீங்கன்னா 118 வேகன்சி இருக்குது ஃபாரஸ்டருக்கு மட்டும். ஸோ வேகன்சி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ கண்டிப்பாக வேகன்சி டீட்டெயில் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன்.
ஃபாரஸ்ட் கார்டுக்கு வந்து லைசன்ஸ் வேணுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக வந்து ஃபாரஸ்ட் கார்டு அந்த அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு தனியாக வரும். ஓகேங்களா, ஃபாரஸ்ட் கார்டு தனியாக வரும், ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸ் வச்சுருக்கவங்களுக்கு தனியாக வரும். ஓகேங்களா, இதில் வந்து நீங்கள் 3 இயர் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும். ஓகேங்களா, அதே போல் ஃபர்ஸ்ட் எய்டு பற்றின நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதே போல் வெஹிக்கிள் பற்றின மெக்கானிசம் பற்றின தகவலும் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இருந்ததுன்னா நீங்கள் ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸுக்கு வந்து எலிஜிபிள் ஆவீங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகுமான்னு கேட்குறீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து தமிழ்நாடு அரசால் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நடத்தப்படும் அனைத்து போட்டித் தேர்வுக்கும் பார்த்தீங்கன்னா கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்னு சொல்லிட்டு ஒரு தேர்வை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து எக்ஸாம் பேட்டர்ன் சேஞ்ச் ஆகும். அந்த தமிழ் தகுதி தேர்வுமே இந்த எக்ஸாமில் ஆட் ஆகும். இப்போ பிசிலாம் எழுதிருந்தீங்கன்னா 80 கொஷனுக்கு வந்து 32 மதிப்பெண் இருந்தால் பாஸ். அந்த மதிப்பெண்ணை நம்ம ஓவராலுக்கு வந்து கால்குலேட் எடுத்துக்க மாட்டாங்க. ஆனால் இப்போ இந்த தமிழ் தகுதி தேர்வு வந்ததுன்னா இந்த எக்ஸாமுக்கு உண்டான தமிழ் தகுதி தேர்வுக்கான அந்த மதிப்பெண்ணை மெயின் பேப்பரில் வந்து வேல்யூ பண்ணுவாங்களான்றது அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் தான் தெரியும். ஆனால் கண்டிப்பாக எக்ஸாம் பேட்டர்ன் வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ எக்ஸாம் எந்தெந்த சப்ஜெக்டில் எவ்வளவு மதிப்பெண் கேட்குறாங்கன்றதை நான் கண்டிப்பாக அடுத்த பதிவில் உங்களுக்கு அனலைஸ் பண்ணி கொடுக்குறேன். நான் ஏற்கனவே கொடுத்துருக்கேன். ஸோ நோட்டிஃபிகேஷன் வருதுன்ற தகவல் நமக்கு தெரிஞ்ச உடனே ஃபாரஸ்ட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட தகவல் எல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம். ஓகேவா, ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கட்டாய தமிழ் தகுதி தேர்வுன்றது கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா அதாவது ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி ஆனுவல் பிளானரில் வந்திருக்கு அப்படின்னா வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம் நடத்தாதா அப்படிங்கிற மாதிரி கேட்குறீங்க. ஆனால் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்கிறதுனால கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கண்டக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, ஸோ இதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். எக்ஸாமுக்கு வந்து எந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி வரும்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. கண்டிப்பாக நீங்கள் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்கலாம், டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயே எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறதுக்கு பார்ப்பாங்க. ஓகேங்களா, அதனால் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் நீங்கள் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுற மாதிரி வரும். எந்த புத்தகம் படிப்பது, இது வந்து நிறைய பேருக்கு டவுட்டாக கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ நம்ம இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து புக்ஸ் வந்து நம்ம லான்ச் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதோட ரிவ்யூ வீடியோ வந்து இன்னும் 1 or 2 டேஸில் நாங்கள் அப்டேட் பண்ணிடுவோம். நிறைய பசங்க வந்து நம்மக்கிட்ட இருந்து புக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புக்ஸ் தேவைன்னா இன்னும் ஒரு நாட்களில் புக்கோட ரிவ்யூ வீடியோ நாங்கள் அப்டேட் பண்ணுறோம். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கோட்டா கேட்குறீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டா வந்து இதில் வருமானு சொல்லி கேட்குறீங்க. ஸ்போர்ட்ஸ் கோட்டா கண்டிப்பாக வரும். 10% வந்து ஸ்போர்ட்ஸ் கோட்டான்றது வரும். அடுத்து ஏஜ் லிமிட் கேட்குறீங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா அதான் A to Z வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் வீடியோ லிங்க் கொடுக்குறேன். அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும், 2024 ஃபாரஸ்ட் எக்ஸாம்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ நான் இந்த வீடியோ பதிவு மூலயமா உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏஜ் மினிமம், எந்த கேட்டகரி இருந்தாலும் 21 ஏஜ். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகரிக்கு 32 நினைக்கிறேன், 30 நினைக்கிறேன். மற்ற கம்யூனிட்டி பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 35 வயசு வரையும் இருக்குன்னு நினைக்கிறேன். நான் அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டவுட்ஸ் வராது. ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ஏன் இந்த அளவுக்கு நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ஒரு தகவலையும் உங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கணும். புரியுதுங்களா? ஒரு சிலருக்கெல்லாம் வந்து எக்ஸாம் பற்றின நாலேஜ் இருக்காது. அவங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் நான் ஒரு விஷயத்தையும் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கண்டிப்பாக அந்த பதிவு ஸோ நம்ம டைரெக்டாக வந்து சிலபஸுக்கு போயிடலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வனக்காப்பாளர் வந்து ஃபாரஸ்ட் கார்டு. ஓகே, ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், ஃபாரஸ்ட் கார்டு வித் லைசன்ஸ், வனக்காவலர். ஓகேங்களா, ஸோ அதாவது ஃபாரஸ்ட் கார்டு லைசன்ஸு, ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த 3 பதவிகளுக்கான சிலபஸ் எஸ்எஸ்எல்சி தரப்புலையும் நம்ம பார்க்க போகிறோம், ஹெச்எஸ்சி தரப்புலையும் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 10th வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் வாட்சர், +2 வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட் கார்டு. ஓகே, ஸோ இதனுடைய சிலபஸ் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். சிலபஸில் பெரிய மாற்றம் எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஓகேவா, டைரெக்டாக இதில் இருக்கிற டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2024 சிலபஸ்லேயும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, ஸோ சிலபஸ் வந்து பாருங்கள். பேரண்டத்தின் அமைப்பு ஃபஸ்ட்டு நம்ம பொது அறிவியல். ஓகே, ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸில் இயற்பியல் வந்து பார்க்கலாம். இயற்பியல் வந்து பேரண்டத்தின் அமைப்பு, பொது அறிவியல் விதிகள், புதிய உருவாக்கமும் கண்டுபிடிப்புகளும், தேசிய அறிவியல் ஆராய்ச்சி கூடங்கள், பருப்பொருளின் பண்புகள் மற்றும் இயக்கங்கள், இயற்பியல் அளவுகள், அளவீடுகள் மற்றும் அலகுகள், விசை மற்றும் இயக்கம், ஆற்றல், காந்தவியல், மின்சாரவியல், மின்னணுவியல், வெப்பம், ஒளி, ஸோ சவுண்டு. ஓகேங்களா,
இந்த டாப்பிக்கில் இருந்து தான் பொது அறிவில் ஃபிசிக்ஸ்லேருந்து கேட்க போகிறாங்க. இதை தாண்டி உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நம்ம சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா புக்ஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக. ஸோ அந்த புக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலுமே இன்னும் ஓரிரு நாட்களில் நம்ம யூடியூப்பில் புக்கோட ரிவ்யூ வீடியோ அப்டேட் பண்ணுவோம். அதில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அந்த புக்ஸை ரிசீவ் பண்ணிக்கலாம். எல்லாமே ஸ்கூல் புக்கை பேஸ் பண்ணி தான் நாங்கள் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். உங்ககிட்ட ஸ்கூல் புக் இருந்ததுன்னா அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸ்கூல் புக் இல்லை அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதுமானது. ஸோ நீங்கள் புக்ஸை ரிசீவ் பண்ணுறவங்க எல்லாருமே ஒரு குரூப்பில் ஆட் பண்ணி அவங்களுக்கு குரூப் வழியாகவும் நாங்கள் கைடன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இன்னொரு விஷயம் சொல்ல போனோம், இந்த டாபிக் எல்லாமே எந்தெந்த சப்ஜெக்டில் எந்தெந்த ஸ்டாண்டர்டில் வந்து இருக்குது அப்படிங்கிறதையும் நான் அடுத்தடுத்த பதில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா வந்து படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் ஸோ ஜென்ரல் சயின்ஸில் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள் இந்த டாப்பிக்லேருந்து ஸோ ஓகே இந்த டாப்பிக்லேருந்து எந்த போட்டித் தேர்வு வரமே கொஸ்டின் இல்லாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்காது. கண்டிப்பாக இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். வேதியியலில் தனிமங்கள் மற்றும் சேர்மங்கள், அமிலங்கள், காரங்கள் மற்றும் உப்புகள், செயற்கை உரங்கள், உயிர்கொல்லிகள், நுண்ணுயிர்கொல்லிகள். ஓகேங்களா? வேதியியலில் தாவரவியலில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது பாட்னியில் வாழ்க்கை அறிவியலின் முக்கிய கருத்துக்கள், உயிரினங்களின் பல்வேறு வகைகள், உணவூட்டம் மற்றும் திட்ட உணவு மற்றும் சுவாசம். இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு பாட்னியிலிருந்து கொஸ்டின் வரும். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா விலங்கியல் ஜுவாலஜிலேருந்து பார்த்தீங்கன்னா ரத்தம் மற்றும் இரத்த சுழற்சி, இனப்பெருக்க மண்டலம், சுற்றுச்சூழல், சூழ்நிலையியல், ஆரோக்கியம் மற்றும் சுகாதாரம், மனிதனின் நோய்கள், தற்காத்தல் மற்றும் தீர்வுகள், விலங்குகள், தாவரங்கள், மனித கழிவு. மேக்ஸிமம் இந்த டாபிக் எல்லாமே பிசி சிலபஸ்லேயே உங்களுக்கு கவர் ஆகுது. அதனால் அந்த எக்ஸாம் உங்களுக்கு கம்மியாக மார்க் வந்திருக்கு. நான் நல்லாவே படித்தேன், ஆனால் எக்ஸாமில் சரியானால அதை படித்து இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல, நிறைய வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிற பசங்க இதை வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு அந்த யூனிஃபார்ம் சர்வீஸ் வந்து கரெக்டாக பிடிச்சிக்கோங்க. கண்டிப்பாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நடப்பு நிகழ்வுகள், கரண்ட் அஃபேர். நடப்பு நிகழ்வுகளின் பதிவுகள் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய சின்னங்கள் ஏதாவது மாற்றம் ஏற்பட்டிருக்கு அந்த மாதிரி விஷயம், மாநிலங்களின் தோற்றம், செய்திகளில் இடம்பெறும் புகழ்பெற்ற நபர்கள் மற்றும் இடங்கள், விளையாட்டு மற்றும் போட்டிகள், நூல்களும் நூலாசிரியர்களும், விருதுகளும் பட்டங்களும், இந்தியாவும் அதன் அண்டை நாடுகளும். இதிலிருந்து கரண்ட் அஃபேர்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. ஓகே, நான் அதான் நம்ம புக்ஸை ரிசீவ் பண்ணக்கூடிய பசங்களுக்கு எல்லாருமே குரூப்பில் ஆட் பண்ணி அந்த குரூப் வழியே எல்லாமே வந்து உங்களுக்கு கைடன்ஸ் பக்காவாக கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அரசியல் அறிவியல், பொதுத் தேர்தல் நடத்துவதில் ஏற்படும் பிரச்சனைகள், இந்தியாவில் உள்ள அரசியல் கட்சிகளும் அதன் அரசியல் முறையும், பொதுமக்கள் விழிப்புணர்வு மற்றும் பொதுமக்கள் நிர்வாகம், சமூக நலம் சார்ந்த அரசு திட்டங்கள், அதன் பயன்பாடுகள். ஸோ பாலிட்டியிலிருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கேட்பாங்க. புவி நில குறியீடுகள், பொருளாதாரம் எக்கனாமிக்கில் வந்து சமூக பொருளாதார நடப்பு பிரச்சனைகள், அறிவியல் வந்து பார்த்திங்கன்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பவியலில் தற்காலிக கண்டுபிடிப்புகள். இது எல்லாமே கரண்ட் அஃபேர். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் வரையும் உங்களுக்கு கரண்ட் அஃபேர் இருக்கும். சரிங்களா? ஸோ அடுத்து வந்து ஜாகிரஃபியில் வந்து பார்த்திங்கன்னா பூமியும் பேரண்டமும், சூரிய குடும்பம், பருவக்காற்று, மழைப்பொழிவு, காலநிலை மற்றும் தட்பவெப்பநிலை, நீர்வள ஆதாரங்கள், இந்தியாவில் உள்ள ஆறுகள், மண் வகைகள், கனிமங்கள் மற்றும் இயற்கை வளங்கள், காடுகள் மற்றும் வன உயிர்கள், விவசாய முறைகள், போக்குவரத்து மற்றும் தகவல் பரிமாற்றம், சமூக புவியியல், மக்கட்தொகை அடர்த்தி மற்றும் பரவல், இயற்கை பேரழிவுகள், பேரிடர் நிர்வாகம். ஸோ ஜாகிரஃபிலிருந்து இந்த டாப்பிக்லேருந்து தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரும். சிலபஸை தாண்டி மேக்ஸிமம் உங்களுக்கு வராது. இந்தியா மற்றும் தமிழ்நாடு வரலாறு மற்றும் பண்பாடு இந்த டாப்பிக்லேருந்து சிந்துவெளி நாகரிகம், இது பார்த்துக்கோங்க. 6th 9th 11th 3 ஸ்டாண்டர்ட்லையும் இது இருக்கும். இதில் அதான் சொன்ன மாதிரி போட்டித் தேர்வில் இந்த டாப்பிக்ல இருந்தும் கண்டிப்பாக கொஸ்டின் இல்லாமல் அந்த கொஸ்டின் பேப்பர் இருக்காது. ஸோ அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், டெல்லி சுல்தான்கள், முகலாயர்கள், மராட்டியர்கள், விஜயநகரத்தின் காலம் மற்றும் பாமினி அரசு, தென்னிந்திய வரலாறு, பன்னாடு மற்றும் தமிழ் மக்களின் புராதனம், இந்தியா சுதந்திரம் பெற்றவரை அதாவது பண்டைய காலத்தில். ஸோ இந்திய பண்பாட்டின் இயல்புகள், வேற்றுமையில் ஒற்றுமை, இனம், நிறம், மொழி, பழக்கவழக்கம், இந்திய மதச்சார்பற்ற நாடு, பகுத்தறிவாளர்களின் எழுச்சி, தமிழ்நாட்டின் திராவிட இயக்கம், அரசியல் கட்சிகள், பிரபலமான திட்டங்கள். ஸோ இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு ஹிஸ்ட்ரியிலேருந்து கொஸ்டின் வரும். ஓகேங்களா? இந்த டாப்பிக்கை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணால் போதுமானது. அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு. இந்திய பாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு, அரசியல் அமைப்பின் முகவுரை, அரசியல் அமைப்பின் சிறப்பியல்புகள், மத்திய மாநில மற்றும் மத்திய ஆட்சி பகுதிகள், குடியுரிமை, உரிமைகளும் கடமைகளும், அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், மனித உரிமை சாசனம், இந்திய நாடாளுமன்றம், பாராளுமன்றம், மாநில நிர்வாகம், மாநில சட்டமன்றம், சட்டசபை, உள்ளாட்சி அரசு, பஞ்சாயத் ராஜ் தமிழ்நாடு. ஸோ தமிழ்நாட்டை பற்றியும், இந்தியாவில் நீதித்துறையின் அமைப்பு, சட்டத்தின் ஆட்சி, தக்க சட்டமுறை, தேர்தல்கள், அலுவலக மொழி மற்றும் அட்டவணை, பொது வாழ்வில் ஊழலுக்கு எதிரான நடவடிக்கை, மத்திய லஞ்ச ஒழிப்பு ஆணையம், லோக் அதாலத்,
முறைமன்ற நடுவர், ஸோ இந்திய தணிக்கை மற்றும் கண்காணிப்பு தலைவர், தகவல் அறியும் உரிமை, பெண்கள் முன்னேற்றம், நுகர்வோர் பாதுகாப்பு அமைப்பு. ஸோ இந்தியன் பாலிட்டிலேருந்து இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த டாபிக் எல்லாமே நம்ம கொடுக்கக்கூடிய புக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். எதை வச்சு சொல்கிறேன்னா, ஆல் இன் ஆல் எல்லா லெசனுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு கொஸ்டின் கூட இந்த மாதிரியான டாப்பிக்லேருந்து கொஸ்டின் கூட உங்களுக்கு மிஸ் ஆகாது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் எக்கனாமிக்கல். ஸோ இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள், 5 ஆண்டு திட்டங்கள், மாதிரிகள், ஒரு மதிப்பீடு, நில சீர்திருத்தங்கள் மற்றும் வேளாண்மை, வேளாண்மையில் அறிவியலின் பயன்பாடு, தொழில் வளர்ச்சி, கிராம நலம் சார்ந்த திட்டங்கள், சமூகம் சார்ந்த பிரச்சனைகள், மக்கட்தொகை, கல்வி, சுகாதாரம், வேலைவாய்ப்பு, வறுமை, தமிழகத்தின் பொருளாதார போக்கு. ஸோ இந்தியன் எக்கனாமிக்கல்லேருந்து இந்த டாப்பிக்லேருந்து கொஸ்டின் வரும். இந்திய அரசியலமைப்பு இயக்கம். ஸோ இந்த டாபிக் எல்லாமே எந்தெந்த புக்ஸில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்திய தேசிய இயக்கம், தேசிய மறுமலர்ச்சி, தேச தலைவர்களின் எழுச்சி, காந்தி, நேரு, தாகூர், பல்வேறு போராட்ட முறைகள், சுதந்திர போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு, ராஜாஜி, வஉசி, பெரியார், பாரதியார் மற்றும் பலர். ஸோ முக்கியமான தொண்டர்களை பற்றி நீங்கள் படிச்சாகணும். இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட், INM சொல்லுவாங்க. ஓகேங்களா? திறனறிவு மற்றும் புத்தி கூர்மை, அதாவது மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு சொல்லுவாங்க. ஸோ இதிலிருந்துமே உங்களுக்கு கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும். தகவல்களை விவரங்களாக மாற்றுதல், விவரம் சேகரித்தல், தொகுத்தல் மற்றும் பார்வைக்கு உட்படுத்துதல், அட்டவணைகள், புள்ளி விவர வரைபடங்கள், தரவின் அளவு பிரதிநிதித்துவம், விவர பகுப்பாய்வு விளக்கம், சுருக்குதல், சதவிகிதம், மீப்பெரு பொது வகுத்தி, மீச்சிறு பொது வகுத்தி, பொது மடங்கு, ஓகேவா, விகிதம் மற்றும் சரிவிகிதம், தனிவட்டி கூட்டு வட்டி, பரப்பளவு கன அளவு, நேரம் மற்றும் வேலை, தர்க்க அறிவு, புதிர்கள், பகடை, காணொலி தர்க்க அறிவு, எண்கணித தர்க்க அறிவு, எண் தொடர்கள். ஸோ ரீசனிங்கிலிருந்து இந்த டாப்பிக்லேருந்து உங்களுக்கு கொஸ்டின் வரும். ஓகேங்களா? ஸோ சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிடும் நம்புகிறேன். ஸோ இந்த சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2019 to 20 நடைபெற்ற ஃபாரஸ்ட் எக்ஸாமுக்கான சிலபஸ். கண்டிப்பாக இந்த பதிவு மூலமா சிலபஸ் என்னன்ற தகவல், உங்களுக்கு தேவையான சந்தேகங்கள், உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்கள் எல்லாமே இந்த பதிவு மூலமா உங்களுக்கு கிளியர் படுத்திருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அடுத்த பதிவில் இந்த டாபிக்ஸ் எல்லாமே எந்தெந்த ஸ்கூல் புக்கில், எந்தெந்த ஸ்டாண்டர்டில், எந்த லெசனில் வந்து உங்களுக்கு கவர் ஆகுதுன்றதையும், அதே போல் எந்தெந்த டாப்பிக்லேருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து எக்ஸாமுக்கு வரும், எந்த டாப்பிக்கு நம்ம அதிகமாக வெயிட்டேஜ் கொடுத்து படிக்கணும், எல்லா தகவலுமே நம்ம அடுத்தடுத்த பதிவில் நம்ம ஷேர் பண்ணலாம். உங்களுக்கு தொடர்ந்து ஏதாவது ஃபாரஸ்ட் வாட்சர், ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்டர், TNFUSRC, தமிழ்நாடு ஃபாரஸ்ட் யூனிஃபார்ம் சர்வீஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு மூலமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சைட்லேருந்து கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். நன்றி.